Student, 12th standard chapter 4 exercise 4.2 sum number 5 find the value of sum number 1 2 cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2 இதோட values கேட்குறாங்க. 2 into cos inverse 1 by 2 plus sin inverse of 1 by 2 2 அப்படியே இருக்கும். எப்போ காஸ்ல 1 by 2 பை பை 3 வரும் ப்ளஸ் சைனில் எப்போ 1 by 2 பை பை 6 வரும். ஓகே, இப்போ 2 பை பை 3 ப்ளஸ் பை பை 6 3க்கு 6 எல்சியம் 6 எடுத்துடா 6ல் 3 எத்தனை டைம்ஸ் இருக்கும் 3 2 டைம்ஸ் இருக்கும் 2 into 2 பை 4 பை 6ல் 1 டைம்ஸ் இருக்கும் 1 into பை பை அப்போ 5 பை பை 6 நமக்கு இதான் இதோட வேல்யூஸ். செகண்ட் கொஸ்டின் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1. ஓகே, இது ரிசல்ட் கேட்குறாங்க. இப்போ பை பை 3 இருக்கும். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -3 வரும் மைனஸ் சைன் தீட்டா. இப்போ மைனஸ் முன்னாடி போய்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 எப்போ சைனில் 1 வரும்னா 90 டிகிரிக்கு வரும். ஓகே, அப்போ 3க்கு 2க்கு 6 எல்சியம் எடுத்துக்கு 2 பை மைனஸ் 3 பை மைனஸ் 3 பையில் 2 பை போச்சுன்னா மைனஸ் பை பை 6. ஓகே, நெக்ஸ்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை பை 7 காஸ் பை பை 17 மைனஸ் சைன் பை பை 7 சைன் பை பை 17. ஓகே, இதோட வேல்யூஸ் கேட்குறாங்க. இப்போ நமக்கு இது ஏன்னு எடுத்துக்கு, இது பி எடுத்துக்கு, இது ஏ பி எடுத்துக்கு. காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பிக்குன்னா யூஸ் பண்ணலாம். காஸ் ஏ ப்ளஸ் பின்னு யூஸ் பண்ணலாம். ஏக்கு வந்து பை பை 7 பிக்கு பை பை 17 எடுத்துக்குது. அப்போ காஸ் ஏ ப்ளஸ் பி எல்சியம் எடுத்துக்க 17 7 என்ன வரும் 119 கிராஸ் 17 பை 17 பை 7 பை 7 பை 17 பை பை அப்படின்னா 24 பை பை 119 காசும் காசு கேன்சல் தான் 24 பை பை 119. ஓகே, இதான் நமக்கு இந்த கொடுத்துருக்க கொஸ்டினோட ஃபைனல். அப்போ 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, ஃபைன் த வேல்யூன்னு கேட்டுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 5 பை பை 6, செகண்ட் கொஸ்டினுக்கு மைனஸ் 5 பை 6, தேர்ட் கொஸ்டினுக்கு 24 பை 119. ஏன்னா ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். காஸ் ஏ ப்ளஸ் பிக்குன்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி ஃபார்முலா இருக்குது. ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.